Hi everyone, welcome to our YouTube channel. I am Santosh from Vidyalakshmi Metric Higher Secondary School. இன்னைக்கு நாம அன்றாட வாழ்க்கையில எப்படி எல்லாம் நம்பர்ஸ் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம். அந்த நம்பர்ஸ்னுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன டைப்ஸ், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவுட் ஆனவங்க கவுண்ட் பண்ணுவாங்க நம்பர்ஸ். இப்போ நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஆயில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இருக்கும் கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் அந்த கேள்வி கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு டீமுக்கு கிரிக்கெட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு 11 சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி எல்லா இடத்தையும் இந்த நம்பர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த நம்பர்ஸ்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் நோட்டேஷன் என்ன, என் அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். என் என்னங்கிறது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். சரிங்களா? எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிறைய நம்பர்ஸ் இருக்கும், கோடிக்கணக்கான நம்பர்ஸ் மேல இருக்கு, அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர் கூட நான் 0வை இன்க்ளூட் பண்றேன். அப்படி நான் 0வை இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும், ஹோல் நம்பரா இருக்கும். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இப்போ இந்த ஹோல் நம்பர் கூட நான் நெகட்டிவ் நம்பர்ஸை நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா அதை நாம இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர்ஸ் எக்ஸெட்ரா, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டிஜர்ஸ் கூட நான் ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் நான் இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும், ரியல் நம்பர்ஸ் கிடைக்கும். ரியல் நம்பர்ஸ் நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், கிராஃப்ல தான் நோட் பண்ணுவோம். 0 இங்க லெஃப்ட் சைடு என்ன இருக்கும், -1, -2, ரைட் சைடு 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்குள்ள இந்த 0க்கும் 1க்குள்ளேயே நிறைய நம்பர்ஸ் இருக்கும், கோடிக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கும். 0.1, 0.0001 இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்போ இதெல்லாம் பாருங்க, இன்டிஜர்ஸ். இந்த 1, 2, 0, -1, 2, -2 எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம இன்டிஜர்னு சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கிற டெசிமல்ஸ் நம்பர் அதெல்லாம் அதுவும் சேர்ந்ததுதான் நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன சார் அப்படின்னு ரொம்ப டவுட்டா இருக்கும். இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா கியூங்கிற நோட்டேஷன் நம்ம நோட்டேட் பண்ணுவோம். இப்போ P/Qங்கிற ஃபார்ம்ல நம்மளால எழுத முடிஞ்ச நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். P/Q ஃபார்ம்ல நம்ம எழுத முடியணும். அப்படி எழுத முடிய நம்பர் எல்லாமே நமக்கு ரேஷனல் நம்பர் தான். இந்த ரேஷனல் நம்பர் பாத்தீங்கன்னா இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ். இது ரேஷனல் நம்பரா நம்மளால சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சொல்லலாம். எப்படி சொல்லலாம், இப்போ 1/1 நம்மளால எழுத முடியும். இது ரேஷனல் நம்பர் தான். அப்புறம் என்ன சொல்லலாம், இப்போ 2/3 சொல்லலாம், இப்போ 10/3 சொல்லலாம். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சில சந்தேகம் இருக்கும். இப்போ 2/3 இதை நான் டிவைட் பண்றேன். லாங் டிவிஷன் மெத்தட்ல நான் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். எப்படி டிவைட் பண்ணலாம், 2 3ஆல நான் டிவைட் பண்றேன். இது டிவைட் ஆகுமா, 3 விட 2 சின்ன இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வைப்போம், இங்க 0 ஆட் பண்ணிக்கும். எத்தனை டைம் வரும், 6 டைம் 18, ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் அதே நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்ப என்னன்னு போயிட்டு இருக்கோம், 6 6 6 அப்படி போயிட்டே இருக்கும். இதனுடைய ஆன்சர் எப்படி இருக்கும், 0.6
ரிப்பீட் ஆகுது. என்ன பண்ணுது? ரிப்பீட் ஆகுது. இது ஒரு டைப். இன்னொன்னு என்னன்னா 5 divide 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இப்ப பாருங்க 5 நான் 2 ஆல டிவைட் பண்றேன். இப்போ 2 times 4 remaining 1. இப்போ நம்ம இங்க பாயிண்ட் வச்சோம்னா என்ன ஆகும்? 0 ஆட் ஆகி. இப்போ 5 time. இதனுடைய ஆன்சர் எப்படி கிடைச்சிருக்கு? 2.5. கம்ப்ளீட் ஆயிருக்கும். ரிப்பீட்டிங் வந்திருக்கும், இல்லனா கம்ப்ளீட் ஆயிருக்கும், டெர்மினேட்டிங் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். எல்லாம் பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டிங் ஆயிருக்கும், இல்ல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்? டெர்மினேட் ஆயிருக்கும், அதாவது கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்படி இருக்கிறதுலாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்றேன்னா, ரிப்பீட்டிங் அண்ட் டெர்மினேட்டிங் யூஸ் பண்றேன்னா, இப்போ இரேஷனல் நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர்னா என்ன சார்? ரொம்ப கவனிக்க வேண்டியது, டெர்மினேட் ஆகாது, நான் டெர்மினேட்டா இருக்கும், ரிப்பீட்டிங் வராது. எப்படி சார் அப்படின்னா, இப்ப பை வேல்யூ எடுத்துங்க, 3.14 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். டெர்மினேட்டிங் ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது, இன்னொன்று ரிப்பீட்டிங்கும் வராது. நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லலாம்? ரூட் 2 சொல்லலாமா? அப்ப இது என்ன கிடைக்கும்? 1.414 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இங்க கம்ப்ளீட் ஆகாது, ரிப்பீட்டிங்கும் வராது. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் 3 சொல்லலாம், 1.732 எக்ஸெட்ரா. இப்படி நமக்கு என்ன பண்ணாது? நான் ரேஷனல்னா என்ன சொன்னேன்? டெர்மினேட் ஆயிருக்கும், ரிப்பீட்டிங் வரும். ஆனா இந்த நம்பர்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது? நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும், ரிப்பீட் ஆகாது. அப்படி இருக்கிற நம்பருக்கு பேர் தான் நம்ம இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத சரி, இன்னொரு உங்களுக்கு டவுட் வரும். பையனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 22/7 சொல்லுவோம். இப்போ இந்த 22/7ங்கிறது இரேஷனல் நம்பரா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கிடையாது, 22/7ங்கிறது ரேஷனல் நம்பர். பையனுடைய வேல்யூ தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? பை தான் வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பரா இருக்கும். 22/7ங்கிறது ரேஷனல் நம்பரா இருக்கும். சரிங்களா? இத நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதலாம்? இந்த நம்பர்ஸ பாருங்க, ரியல் நம்பருக்குள்ள இன்டிஜர் இருக்கும், இன்டிஜர்ஸ்க்குள்ள ஹோல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் தலைவர் ஒருத்தருக்காரு. அது என்ன ஆறுனா காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதை நம்ம ஹையர் செகண்டரியில பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஹையர் செகண்டரியில பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த நம்பர்ஸ்னுடைய வடிவம் நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி அப்படின்ட்டு பாருங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள ரியல் நம்பர் இருக்கு. இந்த ரியல் நம்பருக்குள்ள ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்னு பிரியுது. இந்த ரேஷனல் நம்பருக்குள்ளதான் இன்டிஜர்ஸ் இருக்கு. இந்த இன்டிஜர்ஸ்க்குள்ளதான் என்ன இருக்குங்க? ஹோல் நம்பருக்குள்ளதான் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது, நோட்டேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டிவிஷன் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த டிவிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம போடுவோம். இந்த டிவிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? லாங் டிவிஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி? இப்போ 5 அப்படின்னு இருக்கு. இந்த 5 நான் வந்துட்டு 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப எப்படி நமக்கு கிடைக்கும்? 2 times 4 ரிமைண்டர் 1. இதுதான் நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம். டிவைடுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது 5 divide 2 இந்த நம்ம இதை வந்துட்டு எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட்ல டிவைட் பண்ணுவோம்.
இந்த லாங் டிவிஷன் மெத்தட ஒரு ஃபார்மேஷன் புதுசா ஒருத்தர் மாத்துறாரு. ஒரு மேத்தமெட்டிஷியன் புதுசா ஒரு வெர்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். அவர் பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. அது 13 வால்யூம்ஸ் இருக்கும். அதுல 6 வால்யூம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிக் பத்தியே எழுதியிருப்பாரு. அதனால அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய நேம் ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அவர் தான் வேற யாரும் இல்ல, யூக்ளிட். இவரு இந்த லாங் டிவிஷனை ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வராரு. அதுதான் அவருடைய நேம்ல வச்சிருக்காங்க, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. அது எப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க. இப்போ ஏங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை பிங்கிற நம்பரால நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா அது இந்த ஏ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா பி இன்டு குவாஷன்ட் குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆர் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆர் வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ ஆனது 0 and 0 விட பெருசா இருக்கும். நாம எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ டிவைசர் அதை விட சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாப்போமா நம்ம? இப்ப இங்க பாருங்க, 5 நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இந்த 2ங்கிறது என்ன? இது என்னன்னு சொல்லுவோம் நாம? டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம்? டிவைசர். இது என்ன சொல்லுவோம்? 5ங்கிறது டிவைடன்ட். 2ங்கிறது என்ன? குவாஷன்ட். 1ங்கிறது என்ன? ரிமைண்டர். இதுதான் அவர் ஃபார்ம் பண்றாரு. பாருங்க எப்படி எழுதிருக்காருன்ட்டு. டிவைடன்ட் ஈக்குவல் டு ஏங்கிறது தான் டிவைடன்ட். டிவைடன்ட் ஈக்குவல் டு டிவைசர் into quotient plus remainder. இததான் அவர் சொல்றாரு. இந்த ஃபார்மேட்ல அவர் கொண்டு வராரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லாங் டிவிஷனை நாம எப்படி அழகா அவர் வந்து ஒரு உருவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா பாருங்க, a and b are any two positive integers. ரெண்டு என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். Then there exist unique integers q and r such that a equal to b into q plus r. அந்த ரிமைண்டர்ங்கிறது எப்படி இருக்கும்? 0 விட பெருசாகவும் அந்த டிவைசரை விட சின்னதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? Then next பாருங்க, இதையே இன்னும் கொஞ்சம் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? if a and b are any two integers அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா இன்டிஜர்ஸ் சொல்றாங்க. நெகட்டிவும் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. there exist unique integers q and r such that a equal to b into q plus r where 0 less than or equal to r less than modulus b. absolute value அவங்க சொல்றாங்க. அந்த b வந்து இங்க வந்துட்டு நெகட்டிவா இருந்தாலும் அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிமைண்டர் எப்படிதான் வரும்? பாசிட்டிவா தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சம் எக்ஸாம்பிள் நாம பாருங்க. இப்ப -3 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, -2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ரெண்டையும் என்ன பண்றேன்? நான் டிவைட் பண்றேன். அப்ப இங்க என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பிளஸ்ல 3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இங்க என்ன பார்த்திருப்போம்? இப்ப -3 டிவைட் -6 அப்படின்னு நான் வைக்கிறேன். +6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். இங்க என்ன கிடைக்கும்? இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 3 is 3, 2 3s are 6. அப்ப என்ன கிடைக்கும்? நமக்கு -1/2 கிடைக்கும். இப்ப பாருங்க, இன்னும் நான் கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்ப -4 டிவைட் -2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 1 2 is 2, 2 2s are 4. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இங்க நம்ம என்ன வேல்யூ எழுதுவோம்? குவாஷன் வேல்யூ எழுதுவோம். நம்ம நல்லா தெரியும். அடுத்தது சப்போஸ் +4 டிவைட் -2 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 2 is 2, 2 2 சார். அப்போ இங்க பிளஸ் இன்டு மைனஸ் -2 நினைக்கிறேன்.
அப்ப நமக்கு குவாஷன் பிளஸ்லயும் வரும் மைனஸ்லயும் கிடைக்கும். ஆனா ரிமைண்டர் என்ன பண்ணக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவா தான் கிடைக்கும், நெகட்டிவ்ல கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப இது எப்படி சார் நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் பிளஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்றது? சம் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். a equal to 16 அப்படின்னு எடுத்துக்கிறேன். b equal to -3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி நாம சால்வ் பண்றது? இப்ப ஏங்கிறது இப்ப 16 -3 ஆல நான் டிவைட் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்க என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கணும்? இங்க 16 விட சின்னதா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ்ல ஆன்சர் வரணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? இங்க பிளஸ்ல ஆன்சர் வரணும், அதான் ரொம்ப முக்கியம். இங்க பிளஸ்ல ஆன்சர் வரணும். அப்போ -5 போட்டீங்க அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5 3s are 15. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது சிம்பிளா மாத்துவோம். இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். தட்ஸ் ஆல். இப்போ இங்க பாசிட்டிவா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப குவாஷன்ட் ஏன் அப்ப சப்போஸ் உள்ள இருக்கிற வேல்யூ மைனஸ்ல இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இங்க சப்போஸ் -3 ஆல நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்க என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா இங்க மைனஸ்ல தான் நமக்கு ஆன்சர் வரணும். இங்க என்ன சிம்பிள் இருக்கோ பிளஸ் இருந்தா இங்க பிளஸ்ல இருக்கணும், இங்க மைனஸ் இருந்தா இங்க மைனஸ்ல வரணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ இதை நம்ம இப்ப எப்படி எழுதுவோம்? 16 equal to என்ன பண்ணிருக்கோம்? -3 into -5 plus 1. கரெக்டா இருக்கும் பாருங்க. சரிங்களா? அப்போ ரிமைண்டர் டெஃபினட்டா என்ன வந்திருக்கும்? நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும். இங்க பாருங்க, இங்க நம்ம என்ன போடலாம்? இங்க நெகட்டிவ் வரணும். அப்ப +5 தான் இங்க நம்ம போடணும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 3s are 15. அப்ப இங்க சைன் சேஞ்ச் ஆகும், இங்க பிளஸ்ஸா மாறும். அப்ப நம்ம இது கரெக்டா சார் அப்படின்னா இங்கதான் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். -16 விட சின்ன நம்பர் என்ன வரும்? -17 -18 அப்படிதான் வரும். ஏன்னா இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். -16 விட சின்னது, -17 -18 இப்படி நம்ம கேர்ஃபுல்லா போடணும். இங்க என்ன அப்படின்னா இங்க நாம இங்க பாருங்க பெரிய நம்பர் போடுவோம், அப்படி போடக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லிருந்தோம்? -16 இங்க -3. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 5 டைம்ஸ் போடக்கூடாது, 6 டைம்ஸ் போடணும். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 6 3s are 18. இப்ப எப்படி சிம்பிள் மாறும்? இங்க பிளஸ்ஸா மாறும். அப்போ பெரிய நம்பர் பிளஸ் +18, +18 சின்ன நம்பர் -16. இப்ப சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் +2 ஆன்சரா கிடைக்கும். ரிமைண்டர் கண்டிப்பா பாசிட்டிவ்ல வரணும். நீங்க இங்க போட்ட மாதிரி இங்க 5 போட்டு போடக்கூடாது. நம்ம 5 போட்டு போட்டோம்னா இங்க என்ன வரும்? -15 ஆன்சர் வரும். -15ங்கிறது -16 விட பெரிய நம்பர், அதான் நம்ம போடக்கூடாது. இப்பவுமே இங்க போறது இங்க என்ன பண்ணுவோம்? இங்க வர நம்பர் இதை விட சின்னதா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 6 தான் அப்ளை பண்ணணும். இது கேர்ஃபுல்லா போடணும். அப்ப இது எப்படி எழுதலாம்? அதாவது எப்படி எடுத்திருந்தோம்? a = -16 அப்படின்னும் b = என்ன எடுத்திருந்தோம்? -3 அப்படின்னு எடுத்திருந்தோம். அப்ப -16 = -3 into 6 plus 2. சரிங்களா? மைனஸ்ல வரும்போது கேர்ஃபுல்லா போடணும். ரொம்ப முக்கியமானது. மைனஸ்ல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். நெக்ஸ்ட், ஏன் சார் இந்த b விட சின்னதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். இந்த b விட சின்னதா எப்படி சார் இருக்கு, ஏன் சார் அது அப்படின்னு நீங்க கேட்டா நான் அதை பாருங்க சார் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க. இப்ப 10 ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 10 நான் 3 ஆல டிவைட் பண்றேன். அப்போ 10 நான் 3 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 times 9 remaining 1.
அடுத்தது 11 3ஆல டிவைட் பண்றேன். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 11 3ஆல டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் 9 ரிமைனிங் 2. சரிங்களா? அடுத்தது 12 நான் 3ஆல டிவைட் பண்றேன். 12 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12 divide 3 4 times. அப்ப 12 remaining 0. Next 13 டிவைட் பண்றேன் 3ஆல. 13 3ஆல டிவைட் பண்றேன். இப்போ 13 நான் 3ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம் வரும்? 4 times 12 remaining 1. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க என்னென்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு? 0 3ஆல டிவைட் பண்ணும்போது என்னென்ன நமக்கு ரிமைண்டர் கிடைக்குது? ரிமைண்டர் என்னெல்லாம் கிடைக்குது? 0 கிடைக்குது, 1 கிடைக்குது, 2 கிடைக்குது, அகைன் எங்க தான் போகுது? 1க்கு தான் போகுது. சரிங்களா? அப்போ இந்த டிவைசரை விட பெரிய நம்பராவோ ஈக்குவலாவோ நமக்கு ரிமைண்டர் வராது. அதான் நம்ம இங்க அதனாலதான் இங்க b விட என்ன சொல்லிருக்காங்க? சின்னதா இருக்கணும். டிவைசரை விட சின்னதா இருக்கணும். தெளிவா நம்ம போட்டிருப்போம். ரிமைண்டர் பாருங்க 0 வருது, 1 வருது, 2 வருது. இப்ப டிவைசர் 3 அப்படின்னா 3 விட சின்னதா தான் கிடைக்குது. 3யோ 3க்கு மேலயோ நமக்கு ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? இப்ப நெகட்டிவ் போடும்போது கேர்ஃபுல்லா போடணும். அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். Find the quotient and remainder. Quotient and remainder கேக்குறாங்க when a is divided by b. தெளிவா கொடுத்துட்டாங்க. a வை b ஆல டிவைட் பண்ணணும். ரெண்டு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சம்ஸ் இருக்கு. நாம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம். a வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? -12. b வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5. நாம என்ன பண்ண போறோம்? -12 5ஆல டிவைட் பண்ண போறோம். கேர்ஃபுல்லா இருக்கணும். -12 விட சின்ன நம்பர் தான் இங்க கீழே போடணும். அப்ப -12 விட சின்ன நம்பர்ங்கிறது என்ன? -13, -14, -15. அங்கதான் ஆன்சர் வரணும். நீங்க -11ஓ -10ஓ போடக்கூடாது. அப்ப எத்தனை 12 விட நம்ம சின்ன நம்பர் -12 விட சின்ன நம்பர் என்ன இருக்கும்? அப்போ எத்தனை டைம் போடணும்? இங்க மைனஸ் சிம்பிளே வரணும். அப்ப இங்க மைனஸ் குவாஷன்ட் என்னதான் ஆரம்பிக்கணும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் வரணும். 3 டைம் போடுங்க. 3 டைம்ஸ் போட்டோம்னா அப்போ -15. அப்ப இது என்ன மாறுறோம்? சிம்பிள் பிளஸ்ஸா மாறுறோம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? +3. ரிமைண்டர் கண்டிப்பா பிளஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த -12 நம்ம எப்படி எழுதலாம்? யூக்ளிட் டிவிஷன் லம்மா பிரகாரம் எப்படி எழுதலாம்? டிவைசர் 5 into quotient -3 plus 3 remainder. Dividend -12 equal to divisor into quotient plus remainder. Next second sum போலாங்களா? Second sum பாருங்க. A value 17. A value 17. B value என்ன? -3. Dividend 17, divisor -3. இப்போ இங்க என்ன வேல்யூ நமக்கு வரணும்? என்ன பிளஸ் வரணுமா மைனஸ் வரணுமா? இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் தான் ஆன்சரா வரணும். அப்போ மைனஸ் போட்டோம்னா தான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கிடைக்கும். இப்போ இங்க +17 இருக்கு. +17 விட சின்ன நம்பர் என்ன? 16, 15, 14. அந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் போடணும். 17 விட பெரிய நம்பர் போடக்கூடாது. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 15. அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க மைனஸா மாறும். இப்ப 17ல 15 போனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2. That's our reminder. அப்ப நம்ம எப்படி போடலாங்க? ஈக்குவல் டிவிஷன் லம்மா 17 equal to dividend equal to divisor into quotient plus remainder. That's our answer. அப்போ இங்க என்ன நம்ம சொல்லுவோம்? என்னென்ன கேக்குறாங்க? quotient கேக்குறாங்க. அப்ப quotient என்னவா இருக்கும்? quotient என்ன? -3. ரிமைண்டர் அடுத்து என்ன கேக்குறாங்க? ரிமைண்டர் அங்க பாத்துங்க +3. ரிமைண்டர் என்ன? +3. சரி இங்க quotient என்ன கிடைக்குதுங்க? -5. இப்ப ரிமைண்டர் என்ன? +2. That's our answer. நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் சம். ரெண்டுமே மைனஸ்ல கொடுத்திருக்காங்க.
அதாவது -19 நம்ம எதால டிவைட் பண்றோம் -4 ஆல. இப்போ இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ். அப்ப இங்க கிடைக்கக்கூடிய ஆன்சரும் மைனஸ்ல வரணும். அப்போ இங்க என்ன போடணும் அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் தான் இங்க மைனஸ் வரும். இப்ப -19 விட சின்ன நம்பர் என்ன? -19 விட சின்ன நம்பர் என்ன? -18 சொல்லக்கூடாது. -20 -21 லெஃப்ட் சைட்ல வரணும். எப்படி வரும்? ரியல் நம்பர் கிராஃப் இங்க -19 இருக்குன்னா இங்க -20 இங்க -21 இந்த மாதிரி தான் வரும். ரைட் சைடு போனா அசெண்டிங் ஆர்டர் பெரிய நம்பரா வரும். இது -18. நமக்கு எந்த சைடு தான் ஆன்சர் வரணும்? சின்னதா தான் ஆன்சர் வரணும், பெருசா ஆன்சர் வரக்கூடாது. அப்போ லெஃப்ட் சைடு தான் வரணும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எதை நம்ம அப்ளை பண்ணலாம்? என்ன நம்பர் நமக்கு கிடைக்கும்? என்ன சொல்லுங்க? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 19 விட சின்ன நம்பரா வரணும். அப்ப 5 டைம் போடுங்க. 5 டைம் போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 டைம்ஸ். மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 5 4s are 20. அப்ப இங்க சிம்பிள் மாறும். சிம்பிள் எப்படி மாறும்? இது பிளஸ்ஸா மாறிடும். அப்ப என்ன கிடைக்கும்? பிளஸ் பெரிய நம்பர் மேல எழுதிங்க. +20 -19 சப்ட்ராக்ட் பண்ணா +1. அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். therefore இப்ப நம்ம எப்படி எழுதலாம்? -19 equal to -4 into divisor into quotient plus remainder. therefore நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? quotient equal to 5, then remainder equal to +1. that's our answer. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மைனஸ் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நாம கேர்ஃபுல்லா போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. நாம பாட்டுக்கிட்டு ரைட் சைடு நம்பரை போட்டக்கூடாது. -19 வருது அப்படின்னா பிளஸ் -18 போயிடக்கூடாது. லெஃப்ட் சைடு என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதை விட சின்ன நம்பர் தான் போவோம். நாம இங்க சின்ன நம்பர் தான் வருங்கிறத தெளிவா இருக்கணும். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாம கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கிளாஸ் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன நல்ல டாபிக், நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.